ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைவ் டெஸ்ட் 6th தமிழ் இயல் 1ல் உள்ள கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வாரியத்தின் வாள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எது? தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் என்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வாரியத்தின் வாள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எது? ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இன்பத்தமிழ். செகண்ட் கொஸ்டின், பாவேந்தர் புரட்சிக்கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார்? பாவேந்தர் புரட்சிக்கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி பாரதிதாசன். பாரதிதாசன் தான் பாவேந்தர் புரட்சிக்கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். மூன்றாவது வினா பாருங்க. தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என்று நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என்று நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் இ கவிஞர் காசி ஆனந்தன். ஸோ ஃபோர்த் கொஸ்டின், ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க இணை சொற்கள், பி இயைபு சொற்கள், சி ஒத்த சொற்கள், டி ஒத்த சொற்கள். ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இயைபு சொற்கள். ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் இயல்பு சொற்கள் என அழைக்கப்படுகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி அசதியாக இருக்கும். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி கனிச்சாறு. தமிழ் கும்மி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு. செவன்த் கொஸ்டின், பாவலரேறு என்னும் சிறப்பு பெயருடையவர் யார்? பாவலரேறு என்னும் சிறப்பு பெயருடையவர் யார்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி கனிச்சாறு 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நைன்த் கொஸ்டின், வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி என்ற பாடல் அடிகள் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. ஸோ வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி என்ற பாடல் அடிகளில் அமைந்துள்ள சொற்கள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ மோனை சொற்கள். 10th கொஸ்டின், மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பாக கருதப்படுவது எது? மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பாக கருதப்படுவது எது? ஸோ ஆப்ஷன் சி மொழி. மொழி தான் மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பா கருதப்படுகிறது. 11th கொஸ்டின், மனிதனை பிற உயிரினங்களின் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்ட உதவுவது எது? மனிதனை பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்ட உதவுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி மொழி. மொழி தான் மனிதனை பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு உதவுது. 12th கொஸ்டின், யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியினை வியந்து பாடியவர் யார்? யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியினை வியந்து பாடியவர் யார்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார். 13வது கொஸ்டின், தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி வலஞ்சுழி எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. 14வது கொஸ்டின், தமிழன் கிளவியும் அதனோடற்றே என்ற மேற்கோளை உடைய நூல் எது? தமிழன் கிளவியும் அதனோடற்றே என்ற மேற்கோளை உடைய நூல் எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம். 15வது கொஸ்டின், மா என்னும் சொல்லை குறிக்காத சொல் எது? மா என்னும் சொல்லை குறிக்காத சொல் எது?
ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விலங்கு, பி வந்து அறிவு, சி அளவு, டி வந்து அலர். இதில் வந்து மா என்னும் சொல்லை குறிக்காத சொல் எது? ஆப்ஷன் டி அலர். அலர் வந்து பூ இருக்கு இல்லையா, பூவின் 7 நிலைகள் அதில் அதை வரக்கூடியதான் அலர். ஸோ இது வந்து மா என்னும் சொல்லுக்குரிய சொல் கிடையாது. 16வது கொஸ்டின், உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய தமிழ் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி இசைத்தமிழ். 17வது கொஸ்டின், வீரர் ஒருவரின் காயத்தை ஊசியால் தைத்த கதையை கூறும் நூல் எது? வீரர் ஒருவரின் காயத்தை ஊசியால் தைத்த கதையை கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி பதிற்று பத்து. 18வது கொஸ்டின், தினையளவு போதா சிறுபுல் நீர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தினையளவு போதா சிறுபுல் நீர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை. 19வது கொஸ்டின், தமிழ் மொழியின் இலக்கணம் வந்து எத்தனை வகைப்படும்? தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? சரியான விடை ஆப்ஷன் பி 5 வகைப்படும். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா இல்லை உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க டெஸ்ட்டு முடிஞ்சோட்டி. ஸோ நெக்ஸ்ட் டைம்னா இன்னும் ஸ்லோவாக வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ 20வது கொஸ்டின் பாருங்க, உயிரெழுத்துக்கள் எதனை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன? உயிரெழுத்துக்கள் வந்து எதனை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன? சரியான விடை ஆப்ஷன் டி காற்றினை. உயிரெழுத்துக்கள் வந்து காற்றினை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றது. 21வது கொஸ்டின், குறுகிய ஓசையை எழுப்பாமல் நீண்டு ஒலிக்கின்ற உயிரெழுத்தை கண்டறிய. குறுகிய ஓசையை வந்து எழுப்பாமல் நீண்டு ஒலிக்கின்ற உயிரெழுத்தை வந்து கண்டறிக. ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஐ. 22வது கொஸ்டின், வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் எவை? சரியான விடை ஆப்ஷன் சி இரு எல் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து வன்மையாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாம இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிக்கக்கூடிய எழுத்தாகும். 23வது கொஸ்டின், ஆயுத எழுத்து ஒழிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? ஆயுத எழுத்து ஒழிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் பி அரை மாத்திரை. 24வது கொஸ்டின், பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது. பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுருங்க சொல்வது. பழமொழியோட சிறப்பு வந்து சுருங்க சொல்வது. 25வது கொஸ்டின், மெய்யெழுத்து 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள். மெய்யெழுத்து 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள். சரியான விடை ஆப்ஷன் டி உயிர்மெய் எழுத்து. 26வது கொஸ்டின், வாய்ஸ் சர்ச் என்பதன் தமிழ் பொருள் என்ன? வாய்ஸ் சர்ச் என்பதன் தமிழ் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி குரல் தேடல். 27வது கொஸ்டின், நோயற்ற வாழ்வினை தருவது எது? நோயற்ற வாழ்வினை தருவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி சுத்தம். சுத்தம் தான் நோயற்ற வாழ்வினை தருவது. 28வது கொஸ்டின், அன்பன் என்ற சொல்லுக்கு ரியல் மாத்திரை அளவினை தேர்ந்தெடுக்கும். அன்பன் என்னும் சொல்லுக்கு அதோட மாத்திரை அளவினை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஆப்ஷன் பி 3 மாத்திரை. ஸோ ஆங்கிறது பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை, இன்னுங்கிறது அரை மாத்திரை வரும், பேங்கிறது 1 மாத்திரை, இன்னுங்கிறது அரை மாத்திரை. ஸோ இது ரெண்டும் 2 மாத்திரை, இந்த அரையும் சேர்ந்தா 1 மாத்திரை, டோட்டலா பார்த்தீங்கன்னா 3 மாத்திரை. 29வது கொஸ்டின், வன்மையாக இல்லாமல் மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் எவை? வன்மையாக இல்லாமல் மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் எவை? சரியான விடை ஆப்ஷன் பி. 30வது கொஸ்டின், மெய் என்பதன் பொருள் என்ன? மெய் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி உடம்பு. மெய் என்பதனுடைய பொருள் உடம்பு. 31வது கொஸ்டின், உயிரெழுத்துக்களில் எத்தனை எழுத்து நீண்டும் எத்தனை எழுத்துக்கள் குறுகியும் ஒலிக்கும் இயல்புடையவை? உயிரெழுத்துக்களில் எத்தனை எழுத்து நீண்டும் எத்தனை எழுத்துக்கள் குறுகியும் ஒலிக்கும் இயல்புடையவை? சரியான விடை ஆப்ஷன் சி நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து 7, குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து 5. 32வது கொஸ்டின், ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் பிறப்பதனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் பிறப்பதனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
சரியான விடை ஆப்ஷன் சி எழுத்து. 33வது கொஸ்டின், தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்களில் எந்த நபர் இஸ்ரோவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்களில் எந்த நபர் இஸ்ரோவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? சரியான விடை ஆப்ஷன் சி சிவன். 34வது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது? சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி பதிற்று 10. 35வது கொஸ்டின், தொலைவில் தோன்றிய பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்தவர் யார்? இதனை பற்றி கூறும் நூல் எது? தொலைவில் தோன்றிய பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்தவர் யார்? இதனை பற்றி கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி கலிலியோ. நூல் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவமாகும். 36வது கொஸ்டின், மழையை பற்றிய தகவல்களை விவரிக்கும் நூல்களில் தொடர்பில்லாத இணையை தேர்ந்தெடுக்கவும். மழையை பற்றிய தகவல்களை விவரிக்கும் நூல்களில் தொடர்பில்லாத இணையை தேர்ந்தெடுக்கவும். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நற்றிணையும் பதிற்று 10. 37வது கொஸ்டின், உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்திய நூல் எது? உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்திய நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். 38வது கொஸ்டின், வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி அறிவுமதி. 39வது கொஸ்டின், 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கணும். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நிறம் பூக்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த 2000 ஆண்டுகளுக்காக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள் இருக்காது. ஸோ 40வது கொஸ்டின், பொறுத்துக சொல்லும் இடம்பெற்றுள்ள நூலும் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா மீன் செய் பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொல்காப்பியம் இருக்கு. அன்பு உயிர் மகிழ்ச்சி குறுந்தொகை, ஒளி முடி பெரும்பாலாற்றுப்படை, பாருங்கிறது தொல்காப்பியம். ஸோ இது சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மீன் செய் அப்படிங்கிறது குறுந்தொகை, அன்பு உயிர்ங்கிறது தொல்காப்பியம், ஒளி முடி அப்படிங்கிறது சரி அன்பு உயிர்ங்கிறது பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொல்காப்பியம்னு வரும். ஒளி முடி தொல்காப்பியம், பாருங்கிறது பெரும்பாலாற்றுப்படை. 41வது கொஸ்டின் பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எண்கள் இருக்கும் இல்லையா? ஸோ இதுல காக்குரிய எழுத்து என்ன? ஏ, அதுக்கப்புறம் ரு உ, இதுக்குள்ள எண்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதை கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணுங்க என்னன்னு. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். ஸோ இது ஒரு ஷார்ட்கட் கூட இருக்கு. ஓகேவா? கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மாள் கூப்பிட்டாள். ஸோ இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த நம்பரை நீங்க கரெக்டா போட்டுடலாம். 42வது கொஸ்டின், கலை சொற்களாக பயன்படாத இணையை தேர்ந்தெடுக்கவும். கலை சொற்களாக பயன்படாத இணையை தேர்ந்தெடுக்கணும். ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செய்தித்தாள் தொலைக்காட்சி. இது கலை சொற்கள்ல பயன்படாத இணையாகும். 43வது கொஸ்டின், தமிழ் கவிதை வடிவமாக கருதப்படாத வடிவங்கள் எவை? தமிழ் கவிதை வடிவமாக கருதப்படாத வடிவங்கள் எவை? ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புதினம். இது தமிழ் கவிதை வடிவத்துல சேரக்கூடிய வடிவம் கிடையாது. 44வது கொஸ்டின், தலை என்பதன் பொருள் என்ன? தலை என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ மல்லி. ஸோ மல்லித்தலை அப்படின்னு சொல்லும் இல்லையா? தலை என்பதனுடைய பொருள். 45வது கொஸ்டின், கமுகு என்பதன் தாவர இலை பெயர் என்ன? கமுகு என்பதன் தாவர இலை பெயர் என்ன? ஆப்ஷன் பி கூந்தல். ஸோ கூந்தல் பார்த்தீங்கன்னா கமகமன்னு வாசனை வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கமுகுனா கூந்தல். 46வது கொஸ்டின், பூவின் 7 நிலைகளில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கணும். சாலர், செம்மல், முகை இதெல்லாம் பூவின் 7 நிலைகள்ல வரக்கூடியது.
மேன்மைங்கிறது பூவின் இயல் நிலைகள்ல வந்து கிடையாது. 47வது கொஸ்டின் பொறுத்துக. இலக்கண நூல்கள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 தொகை 10 பாட்டுன்னு, சங்க இலக்கியம் வந்து தொல்காப்பியம் நன்னூல், அறநூல்கள் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை, காப்பியம் வந்து நாலடியார் திருக்குறள் இருக்கு. இது வந்து சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இலக்கண நூல்கள் வந்து இலக்கண நூல் பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் நன்னூல், சங்க இலக்கியம் வந்து 8 தொகை 10 பாட்டு, அறநூல்கள் வந்து நாலடியார் திருக்குறள், காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை. 48வது கொஸ்டின் தமிழின் கிளவியும் அதனோடற்றே என்ற மேற்கோள்களுடைய நூல் எது? தமிழின் கிளவியும் அதனோடற்றே என்ற மேற்கோளுடைய நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி தொல்காப்பியம். 49வது கொஸ்டின் இமிக்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி வஞ்சி காண்டம். 50வது கொஸ்டின் என்று பிறந்தவள் என்றுணராத என்ற பாடல் வரியை படைத்தவர் யார்? என்று பிறந்தவள் என்றுணராத என்ற பாடல் வரியை படைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார். 51வது கொஸ்டின் உலகத்தில் காணப்படும் மொழிகளின் எண்ணிக்கை. உலகத்தில் காணப்படும் மொழிகளின் எண்ணிக்கை. சரியான விடை ஆப்ஷன் பி 6000. 52வது கொஸ்டின் பாவலரேறு நடத்திய இதழ்களில் இல்லாத ஒன்றை வந்து தேர்ந்தெடுக்கணும். பாவலரேறு நடத்திய இதழ்களில் இல்லாத ஒன்று. தேன்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு. இதெல்லாம் வந்து பாவலரேருடைய இதழ்கள். கனிச்சாறுங்கிறது இதழ் கிடையாது, நூல். ஃபைனல் கொஸ்டின் 53வது கொஸ்டின் ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் என்ன? ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ கடல்கோள். டோட்டலா பாத்தீங்கன்னா 53 கொஸ்டின் வந்து சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நான் 50 கொஸ்டின் தான் அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேர் வீடியோ ஃபுல்லா பாக்குறீங்களோ அவங்களுக்கு தெரியும் எத்தனை கொஸ்டின் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது. டோட்டலா 53 கொஸ்டின். ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும் 53 கொஸ்டின் இருக்கு அப்படின்னு. 53 கொஸ்டினுக்கு நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட் பிளஸ் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.